சிவாஜி வந்ததுக்கு பிறகு பியு சின்னப்பா வந்து சிவாஜி வந்த அப்புறமும் நடிக்கிறார். ஓகே. பராசக்தி வந்ததுக்கப்புறம் நடிக்கிறார். படங்கள் ஓட மாட்டேங்குது. வனசுந்தரின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அலாவுதீன் அற்புதவளுக்கு அந்த கதை தான் அது நினைக்கிறேன். அந்த படம் பெரிய ஃப்ளாப். ஓகே. பெரிய ஃப்ளாப்பு. அது அப்போவே அவருக்கு தெரிஞ்சிச்சு. பொது நடிகர்கள் வந்துட்டாங்க. இவங்கன்னா பேண்ட்டே போடாத நடிகர்கள். தியாகராஜ பகதூரும் பியு சின்னப்பா அப்போ வந்து எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி. ஓகே. எல்லாம் ராஜா கதை. சமூக கதையே கிடையாது. பேண்ட்டு போட்டவனை பார்த்தது நாங்கள் வந்து முதல் தமிழ் படத்தில் பார்த்தது வந்து வேலைக்காரி படத்தில் அண்ணா எழுதின வேலைக்காரி படத்தில் கேஆர் ராமசாமி பேண்ட் போட்டு தான் பேண்ட். அதுமாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டவங்களே பார்க்க முடியாது. கதாநாயகன் மாறிட்டான். வேலைக்காரி படத்துக்கு பிறகு கதாநாயகன் வந்து பேண்ட் ஷர்ட் போட ஆரம்பிச்சிட்டான். இவங்க பஞ்சகச்சத்துலேயும் இதுலேயும் இருக்கிறாங்க. கத்தியை வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜில்பாத்தால வச்சுக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்சு போச்சு. ஹேர் கட் பண்ணி வெள்ளைக்கார மாதிரி வர ஆரம்பிச்சிட்டான். மார்க்கெட் போயிடுச்சு. படம் உளுந்தது. அந்த படம் உளுந்த அடுத்த ஒரு 6 மாதத்தில் இறந்து